Hi guys, இன்னைக்கு exercise 3.11ல செகண்ட் சம் பார்த்துடலாம். செகண்ட் சம் ஃபார்முலா மெத்தட். ஸோ ஃபார்முலா மெத்தட் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க, 2x² minus 5x plus 2 is equal to 0. ஸோ ஃபார்முலா மெத்தட்கான ஃபார்முலா என்னது? x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. ஸோ அதாவது ஃபார்முலா மெத்தடோட ஃபார்முலா. இங்க இருக்கிற ஏபிசி இதெல்லாம் என்னது? ஜென்ரல் ஃபார்மேட்னா எப்படி இருக்கும்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, ax² plus bx plus c is equal to 0ன்னுட்டு. ஸோ இங்கே இருக்க ஏ பிளேஸில் இங்கே என்ன இருக்கு? 2, பி பிளேஸில் -5, சி பிளேஸில் அகைன் 2. ஸோ ஏபிசி இதை எடுத்து எழுதியாச்சு. இதுதான் நான் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x is equal to minus b, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. Plus or minus root of b square minus 5 the whole square, 4 into a oda value 2, c oda value 2 by 2a, 2 into a oda value 2. X is equal to 5 plus or minus root of 5 square 25 minus 4 2s are 8, 8 2s are 16 by 2 2s are 4. X is equal to 5 plus or minus root of 25 minus 16, 9 by 4. இப்போ next என்ன பண்ண போகிறோம் நம்ம? root 9 என்னது? x is equal to 5 plus or minus root 9 ஓட value 3. 3 3 is 9 இல்லை? next by 4 போட்டாச்சு. இங்கே என்ன இருக்குது? plus or minus இருக்குனால ப்ளஸில் ஒரு வாட்டியும் மைனஸில் ஒரு வாட்டியும் எழுத போகிறோம் நம்ம. இப்போ 5 plus 3 by 4ம் 5 minus 3 by 4ம் புரியுதா? ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்ததுனால ரெண்டு வாட்டி எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 5 + 3 8 by 4, இது 2 by 4. கேன்சல் பண்ணோன்னா 4 1s are 4 2s are 2 1s are 2 2s are. அப்போ ஆன்சர் என்னது? x is equal to 2, 1 by 2. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஈஸி. ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. x is equal to minus b plus or minus root of b square minus 4. இதுதான் ஃபார்முலா. a b c ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. நம்ம இன்னைக்கு எக்ஸைஸ் 3.11 செகண்ட் சம் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். கொஸ்டின் √2f² minus 6f plus 3 √2 is equal to 0. இது என்ன மெத்தட்? ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா என்னது? minus b plus or minus root of b square minus 4ac ஃபார்முலா. இந்த ஜென்ரல் ஃபார்மேட் வச்சு நம்ம ஏபிசி எழுதலாம். a வேல்யூ இங்கே கம்பேர் பண்ணால் √2, b minus 6, cன்றது 3 √2. இதை நான் எப்படி எழுதியிருக்கேன்? இங்கே பாருங்க, a இருக்குது. அப்போ f² பக்கத்தில் என்ன இருக்குது? √2. அதான் a. இங்கே b பிளேஸில் -6, c பிளேஸில் 3 √2. இதை வச்சு எழுதியாச்சா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். f is equal to minus b. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 6 மட்டும் இருக்கும். ரூட் ஆஃப் b ஸ்கொயர்னா 6 ஸ்கொயரா எழுதிக்கோங்க. -4 இன்ட்டு ஏவோட வேல்யூ √2, சியோட வேல்யூ 3 √2 பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ √2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் என்னது? 36 minus 4 into √2 3 √2 இருக்குது. என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ரூட் இல்லாத நம்பர் என்னது? 4ம் 3. இதை மட்டும் மல்டிபிள் பண்ணி 12 எழுதிக்கோங்க. அப்புறமா √2 into √2 2. நான் சொன்னேன்ல, இப்போ √2 into √2 அப்படின்னா 2 √2 இருக்கா? அப்போ √2 ஹோல் ஸ்கொயராக மாறிடும். ஸ்கொயர் அண்ட் ரூட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2. ஸோ இந்த 2 தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே √2 into √2க்கு 2ன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 into √2 2 √2. ஏன் இங்கே 2 2s are 4ன்னு எழுதலாம்ல அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா இந்த 2க்கு இங்கே என்ன இல்லை? ரூட் இல்லை. அதான் 2 2s are 4ன்னு மல்டிபிள் பண்ணக்கூடாது. 2 √2 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 36 minus
24/2√2. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் நான் இப்போது f is equal to 6 plus or minus 36 minus 24 12/2√2. ஓகேவா? இப்போது √2 12க்கு கண்டுபிடிக்கலாமா? ரூட் கண்டுபிடிக்கலாமா? நார்மல் எல்சிஎம் மாதிரி எடுங்க. 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are. ஸோ இதில் என்ன பண்ணணும்னா இந்த 2ன்றது 2 டைம்ஸ் இருக்குதுல்ல, ஸோ 2 டைம்ஸ் இருக்கிறத ஒரு வாட்டி எழுதிட்டு சிங்கிள் டைம் இருக்கிறத நான் ரூட்டில் எழுதுறேன். ஸோ ரூட் இல்லாத நம்பருக்கு இன்கேஸ் இது ரூட் 9னா நம்ம என்ன பண்ணோம்? 3 போடலாம். ரூட் 16னா 4 எழுதலாம். 4 4 தான் 16ல அந்த மாதிரி எழுதிடலாம். ஆனால் 12க்கு என்ன இல்லை? ரூட் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? 2 2 இருந்துச்சுன்னா ஒரு 2 எழுதிக்கேன், சிங்கிளாக இருக்கட்டாம √3 எழுதுறேன். புரிஞ்சுச்சா? இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் √12 will write 2√3/2√2. நெக்ஸ்ட் இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாமா? எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்கேருந்து 2 காமன் எடுத்துடலாம். ஏன்னா 6ம் 2 டேபிளில் வரும், 2ம் 2 டேபிளில் வரும். 2 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 6ன்றது என்னது? 2 3s are 6. இதில் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3 மட்டும் இருக்குமா? ஸோ 3 ப்ளஸ் ஓ மைனஸ் இங்கே இருக்க 2√3ல 2 போயிடுச்சுன்னா வெறும் 3 மட்டும் இருக்கும். ஸோ எழுதியாச்சு பை 2√2. ஸோ 2 and 2 get cancelled. ரிமைனிங் என்ன இருக்கு? 3 ப்ளஸ் ஓ மைனஸ் √3/√2. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கனால நான் ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக எழுத போகிறேன். f is equal to 3 plus √3/√2, comma f is equal to 3 minus √3/√2. ரூட் இருக்கனால இதுக்கு மேலே 7 நம்மளால மைனஸும் அடிஷனும் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப் ஹியர். என்ன பார்த்துருக்கோம்? கொஸ்டின்ல இருந்து ஏபிசி எழுதியாச்சு. ஃபார்முலாவில் மைனஸ் பி இருக்கனால இங்கே மைனஸ், இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 6 போட்டாச்சு. ஃபார்முலா எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 4 × 3 தனியாக மல்டிபிள் பண்ணிட்டா 4 3s are 12. நெக்ஸ்ட்டு √2 × √2 பண்ணி நம்ம 2 போட்டிருக்கோம். ஸோ 12 2s are 24 எழுதுறோம். ரொம்ப இங்கே 4 2s are 8, 8 24 அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரூட்லாம் தனியாக தான் கால்குலேட் பண்ணணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.